ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோடய சேனல் இன்றைக்கி நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ரௌனி ரெசிபி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 kg ப்ரௌனி வந்துட்டு சரி வீட்டுக்கு குட்டீஸ்க்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி செஞ்சு அது ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். சாக்லேட் வந்துட்டு ஒரு 75 கிராம் நான் எடுத்திருக்கேன். பட்டர் வந்துட்டு ஒரு 36 கிராம் நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, அது ஓவனில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அந்த கேப்பில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம மைதா மாவு வந்துட்டு ஒரு 50 கிராம் அப்புறம் 10 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்து நான் சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு முட்டையை ஊற்றிட்டு அதில் ஒரு அரை இது வந்துட்டு வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு நான் அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை, நம்ம ப்ரௌன் சுகர் தான் அதில் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். ஒயிட் சுகர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். மொத்தம் ஒரு 107 கிராம் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எக்கும் அந்த சர்க்கரையோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணுறேன். ஃபுல்லாக அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நான் அதை வந்துட்டு பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணி ஃபுல்லாக அந்த சர்க்கரையை வந்துட்டு நல்லா தூள் தூளாக இருக்கவே கூடாது. ஃபுல்லாக நல்லா எல்லாமே சர்க்கரையோட அளவு ஃபுல்லாக கரையிற மாதிரி நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ஏன் இவ்வளோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே செய்கிறனால என்னால் கிளியராக வீடியோ எடுக்க முடியலை. அடுத்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த சாக்லேட் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருந்ததை அந்த எக்கு சர்க்கரை போட்டு பீட் பண்ணதோடு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா, நான் இதை வந்துட்டு வீடியோ எடுக்க முடியலை. நான் அந்த கொக்கோ பவுடர், மைதா மாவு, அது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு அதை நல்லா சலிச்சிட்டு அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அந்த மாவு எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் சாக்லேட்டு, முட்டை எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக நல்லா எல்லா மாவெல்லாம் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு டின்னில் வந்துட்டு நான் பட்டர் ஷீட் போட்டு நான் அதில் வந்துட்டு ஊற்றி வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஓவனில் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு பேக் பண்ணி எடுக்க போகிறேன். 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 1/2 அன் ஹவர் வந்துட்டு நான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். கடைசியாக நம்மளோட ப்ரௌனி இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு பாருங்கள், பார்த்தாவே தெரியும் எவ்வளோ க்ரிங்கிள் டாப்போட எவ்வளோ சூப்பராக ப்ரௌனி வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரௌனி வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிறனால ஒரு 250 அந்த ருப்பீஸ்க்கு நான் 1/2 kg வந்துட்டு ஒரு 250 ருப்பீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் ப்ரௌனி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் மெசேஜ் பண்ண 1 or 2 டேஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆகிடும். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.